ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் செப்டம்பர் 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நேஷ்னல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட பீகார் ரிலேட்டட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்கீமோட பேர் என்னென்னா பீகார் ராஜ்ய ஜீவிகா நிதி சாஹி சககாரி சங் லிமிடெட். இது SANG வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே, பீகார் ராஜ்ய ஜீவிகா நிதி சஹகாரி சங் லிமிடெட் இப்படின்றத யார் லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் லான்ச் பண்ணியிருக்காரு. இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் உமன் ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து பீகாரில் இன்னும் அவங்கள எம்பவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பீகார் ராஜ்ய ஜீவிகா நிதி சாத் சஹகாரி சங் லிமிடெட் அப்படின்றத பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காரு. பீகாரில் ரூரல் உமன் ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து இன்னும் எம்பவர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 105 crore வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இதை லான்ச் பண்ணும்போது. ஓகேங்களா? அண்ட் பீகார் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்காக 1000 crore வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபண்டுக்காக பீகார் வந்து 1000 crore, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 105 crore, இவங்க ரெண்டு பேர் இந்த ஸ்கீம்காக வந்து ஃபண்ட் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்னாலே ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு பிஸ்னஸ்க்கு தேவையான பணத்தை இவங்க இந்த ஸ்கீம் மூலமாக வாங்கிக்கலாம். பீகார் ராஜ்ய ஜீவிகா நிதி சாத் சஹகாரி லிமிடெட் மூலமாக. அதில் தான் வந்து ரெண்டு பேரோட ஃபண்டு பார்த்தோமா, ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்டு, இன்னொன்று வந்து பீகாரோட ஃபண்டு. கரெக்டாக? ஸோ இந்த ஜீவிகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஃபஸ்ட்டு 2007 பீகாரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ரூரல் லைவ்லிஹுட்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து அண்ட் ஸ்மால் ஹெல்ப் குரூப்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த குரூப்க்கெலாம் வந்து லோன், ட்ரைனிங், ஆண்டர்ப்ரினர்ஷிப் சப்போர்ட் இதெல்லாமே கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஸ்கீமில். ஓகேங்களா? ஸோ இது ஒன்றும் இல்லை, மெயினாக வந்து இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்னா இப்போ வெளியில் வந்து கடன் வாங்குறாங்கல்ல இந்த ஆண்டர்ப்ரினர்ஸ், அதுக்கு வந்து 18 to 24% கிட்ட இன்ட்ரெஸ்ட் வந்து இது பண்ணுறாங்க. அதனால் உமனுக்கு வந்து இந்த கடனோட சுமை வந்து அதிகமாகிடுது. ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் மூலமாக இவங்களுக்கு ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்சன்டேஜ் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 to 24% கிட்ட. அதனால் அவங்களோட கடன் சுமை அதிகமாக தான் ஆகுது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் மூலமாக இவங்களுக்கு வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இது இம்பேக்ட்னு சொல்லியிருக்காங்களா, இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் லோன்ஸை வந்து அதை நம்பி இருக்கிறதோடைய டிபெண்டன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் மெயின் எய்மே. ப்ளஸ் வந்து அங்கே இருக்க உமன் ஆண்டர்ப்ரினர்ஸை இன்னும் எம்பவர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு யார் லான்ச் பண்ணாங்க? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லான்ச் பண்ணாங்க. அந்த ஸ்கீமோட பேர் என்னென்னா பீகார் ராஜ்ய ஜீவிகா நிதி சாத் சஹகாரி சங் லிமிடெட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பீகார் கவர்மெண்ட் வந்து 1000 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 105 crore வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு இதுக்காக. கிளியர்? ஸோ இந்த ஜீவிகா அப்படின்ற ஸ்கீம் வந்து ஃபஸ்ட்டு 2007 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து டிஜிட்டலாக தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஃபுல்லி டிஜிட்டல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து எந்த ஒரு ஃபிசிக்கல் இதுவும் இருக்காது. ஸோ அப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே டிஜிட்டல்லே தான் இந்த இது வந்து பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்துக்கோங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் போடுற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 18 to 24%. ஓகே? ஸோ அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு நேஷ்னல் அஃபேர்ஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸாக. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஓகே, ஸோ இது வந்து ஹப்பீடா அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேங்களா? அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்டு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இந்த அப்பீடாவோட ஃபுல் ஃபார்ம் இதுதான். ஓகேங்களா? இவங்க எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வராங்க. இவங்க ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன இனிஷியேட்டிவ் அப்படின்னா பாரதி அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ். இந்த பாரதிக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. பி ஃபார் பாரத்ஸ் அப் ஃபார் அக்ரிடெக் ரெசிலியன்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் இன்குபேஷன்
ஃபார் எக்ஸ்போர்ட் எனேபிள்மெண்ட். ஸோ இந்த பாரதிக்கான ஃபுல் ஃபார்ம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாரத்ஸ் ஹப் ஃபார் அக்ரிடெக் ரெசிலியன்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் இன்குபேஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் எனேபிள்மெண்ட். ஓகே, இந்த இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. யாருன்னா இந்த அப்பீடா அப்படின்றவங்க. ஓகேங்களா, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் ஃபுட் எக்ஸ்போர்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த அப்பீடான்றவங்க ஃபுட் அண்ட் பீவரேஜ் செக்டார் ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங்கில் தான் இந்த பாரதி இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு, ஃபுட் அண்ட் பீவரேஜ் செக்டார் ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங். அந்த மீட்டிங்கில் தான் அப்பீடா வந்து இந்த பாரதி இனிஷியேட்டிவ் அப்படின்றத நம்ம லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பீடா ஏல ஸ்டார்ட் ஆகுது, அவங்க லான்ச் பண்ண இனிஷியேட்டிவ் பியில் வருது. ஸோ இப்படி க்ளூ வச்சுக்கோங்க, அப்போ மறக்காது நம்மளுக்கு. ஓகேங்களா, ஸோ இவங்களோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 அக்ரிடெக் ஸ்டார்ட் அப் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா, அதை எய்மாக வச்சு தான் இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அக்ரி ஃபுட் எக்ஸ்போர்ட் வந்து $50 பில்லியன் பை 2030 அச்சீவ் பண்ணணும், அதை பூஸ்டப் பண்ணுறதுக்காகவும் இதை வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா GI டேக்டு ப்ராடக்ட், ஆர்கானிக் ஃபுட் அண்ட் சூப்பர் ஃபுட்ஸு, ஆயுஷ் ப்ராடக்ட்டு, ப்ராசஸ்ட் அண்ட் லைஃப் ஸ்டாக் பேஸ்டு ஃபுட்ஸு, டெக் சொல்யூஷன், AI, பிளாக் செயின், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், கோல்டு செயின், அக்ரி, ஃபின்டெக், இதெல்லாமே அவங்களோட ஃபோக்கஸ் ஏரியாஸாக இருக்குது. பார்ட்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் போர்டு. ஸோ இந்த மாதிரி 5 பாயிண்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்காமலும் இருக்கலாம், ஆனால் நம்ம படிச்சுக்கிட்டோன்னா நல்லது. IIT, NIT, இண்டஸ்ட்ரி பாடிஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் ஆக்ஸலரேட்டர், இவங்க எல்லாருமே இதோடைய பார்ட்னர்ஸ். ஓகேங்களா, தென் பைலட் கோஹார்ட். இந்த பைலட் கோஹார்ட் அப்படின்றது பைலட்னா ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு 3 மந்த்துக்கு. ஓகேங்களா, இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது யாருன்னா 100 ஸ்டார்ட் அப். ஸோ பைலட்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வராங்கன்னா அதுக்கு பிஃபோர் வந்து ட்ரையல் மாதிரி பண்ணி பார்ப்பாங்க, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு வந்து டியூரேஷன் வந்து 3 மந்த் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 100 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க இதில். ஓகே, ஸோ இதில் என்னென்ன சப்போர்ட்லாம் பண்ண போகிறாங்கன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், எக்ஸ்போர்ட் ரெடினஸ், கம்ப்ளைண்ட்ஸ், மார்க்கெட் ஆக்சஸ், இதெல்லாமே பண்ணுறாங்க. ஸோ ஓகே, இப்போ இதில் நம்ம என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். அப்பீடா அவங்களோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கணும், அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. கிளியர்? ஸோ இந்த ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. இவங்க எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி கீழே வராங்க. ஓகேங்களா, இவங்க வந்து இந்த பாரதி இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. பாரதிக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கணும், பாரத்ஸ் ஹப் ஃபார் அக்ரிடெக் ரெசிலியன்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் இன்குபேஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் எனேபிள்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இந்த அப்பீடான்றவங்க இந்த ஃபுட் அண்ட் பீவரேஜ் செக்டார் ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங்கில் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. 100 அக்ரிடெக் ஸ்டார்ட் அப் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இவங்க ஒரு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, 2030 50 பில்லியன் அக்ரி ஃபுட் எக்ஸ்போர்ட் வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, தென் ஃபோக்கஸ் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா GI டேக்டு ப்ராடக்ட்டு ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அந்த 5ம் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்ட்னர்ஸ் பார்த்துக்கோங்க, மொத்தம் 4 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, தென் இது வந்து 3 மந்த்துக்கு தான் வந்து இந்த பைலட் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாங்க. இதில் 100 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் தேர்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா 20th குளோபல் சஸ்டைனபிலிட்டி சம்மிட். ஓகேங்களா, 20th குளோபல் சஸ்டைனபிலிட்டி சம்மிட் GSS இது வந்து நடந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து எங்கே நடந்திருக்குன்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கு. இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க யார் அப்படின்னிங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இவங்க தான் வந்து CIIITC, இவங்களோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இவங்க தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 20th குளோபல் சஸ்டைனபிலிட்டி சம்மிட்டுக்கு தீம் இருக்குது. அந்த தீம் இம்பார்ட்டண்ட், ரீஇமேஜினிங் சஸ்டைனபிலிட்டி, ரெசிலியன்ட், ரீஜெனரேட்டிவ், ரெஸ்பான்சிபிள். ஸோ எல்லாமே ஆர்லியே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து இந்த GSSக்கான தீம் தான் இது. ஓகேங்களா, ஆர்லியே ஸ்டார்ட் ஆகுது, ரீஇமேஜினிங் சஸ்டைனபிலிட்டி, ரெசிலியன்ட், ரீஜெனரேட்டிவ், ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஸோ கீ பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ் சம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சம் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் ஆடிட் ரூல் 2025. இதை ஃபஸ்ட்டு எப்போ நோட்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் மந்த் தான் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 2 டயர் சிஸ்டம் ஆஃப் ஆடிட்டர்ஸாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, டெசிக்னேட்டட் ஏஜென்சியாக.
தென் வந்து ஆடிட்டர்ஸ் வந்து என்விரான்மெண்ட் ஆடிட் டெசிக்னேட்டட் ஏஜென்சியாக ரெஜிஸ்டர் பண்ணியே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில். நெக்ஸ்ட்டு ரிவைஸ்டு க்ரீன் கிரெடிட் ப்ரோக்ராம் ஒரு ப்ரோக்ராம். இது வந்து ஃபஸ்ட் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிவைஸ் தானே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் மந்தில் வந்து இதை புதுப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இதில் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மினிமம் எக்கோ ரெஸ்டோரேஷன் கமிட்மெண்ட் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1 green credit per tree surviving 5+ years and reaching 40% canopy density சொல்லியிருக்காங்க. தென் அமெண்ட்மெண்ட் டு ஃபாரஸ்ட் ரூல் இது 2023. ஓகேங்களா. ஸோ எப்போ அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 31, 2025. இது வந்து மைனிங் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியாஸில் அந்த அப்ரூவல் வந்து சிம்பிளிஃபை பண்ணணுன்றதுக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரூல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கிளியர். ஸோ இதில் இவ்வளோ இருக்குது கரெக்டாக. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் மட்டும் நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து எத்தனாவது சம்மிட்டுன்னு கேட்பாங்க. 20th சம்மிட்டு. ஓகேங்களா. ஜிஎஸ்எஸ் குளோபல் சஸ்டைனபிலிட்டி சம்மிட். இது எங்கே நடந்துச்சு? நியூ டெல்லி. ஆர்கனைசர் யாருன்னு பார்த்துக்கோங்க. தீம் பார்த்துக்கோங்க. எல்லாமே ஆர்ஆரில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ரீஇமேஜினிங் சஸ்டைனபிலிட்டி, ரெசிலியன்ட், ரீஜெனரேட்டிவ், ரெஸ்பான்சிபிள். இதில் இவங்க சம் இனிஷியேட்டிவ்ஸ் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த இனிஷியேட்டிவ்ஸ் தான் என்னென்னன்றது ஜஸ்ட் மேலோட்டமாக கூட பார்த்துக்கோங்க. என்விரான்மெண்ட் ஆடிட் ரூல் இது வந்து ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ரிவைஸ்டு க்ரீன் கிரெடிட் ப்ரோக்ராம். தேர்ட் ஒன் வந்து அமெண்ட்மெண்ட் டு ஃபாரஸ்ட் ரூல் 2023. ஸோ இந்த மூணுமே பார்த்துக்கோங்க. இதில் இந்த க்ரீன் கிரெடிட் ப்ரோக்ராம் வந்து 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே. நெக்ஸ்ட்டு 4th நியூஸ். ஓகே. ஸோ இது பார்த்திங்கன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸை கிரிராஜ் சிங் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கப்பாஸ் கிசான் அப்படின்ற மொபைல் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த மொபைல் ஆப்போட பேர் இம்பார்ட்டன்ட். கப்பாஸ் கிசான் இது வந்து ஒரு மொபைல் ஆப். இது வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் கிரிராஜ் சிங் தான் லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ இதை வந்து டெவலப் பண்ணவங்க யாருன்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி கீழே தான் வராங்க. ஓகேங்களா. இதெல்லாம் அடிஷ்னலாக வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா இதோட எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டன் ஃபார்மர்ஸை வந்து அசிஸ்ட் பண்ணணும் அவங்களோட இதுவும் ப்ரொடியூஸ் செல் பண்ணுறதுக்கு. அண்டர் எதுக்கு கீழேனா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஸ்கீமுக்கு கீழே. ஓகே. ஸோ அதே மாதிரி இதில் கேரிஃப் மார்க்கெட்டிங் சீசன் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா October 1. ஸோ இந்த நியூஸ் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த பாயிண்ட்டு. ஏன்னா கேரிஃப் மார்க்கெட்டிங் சீசன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்பாங்க. October 1, 2025 தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம படிக்கிறது செப்டம்பரில் படிக்கிறோம். இதை October 1 இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ ஈஸியாக நம்மளால் ரீகால் பண்ண முடியும். ஓகே. ஸோ October 1, 2025 தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேரிஃப் மார்க்கெட்டிங் சீசன் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இது எப்போ அடுத்த செப்டம்பர் 2026 வரைக்கும் நடக்குது. இப்போ October 2025 ஸ்டார்ட் ஆகி அடுத்த செப்டம்பர் 2026 வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த கேரிஃப் க்ராப்ஸ்னால் என்னென்னலாம் அப்படின்னு பாருங்கள். பேடி, ரைஸ். இது வந்து எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு வாட்டி கேட்டாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது கேரிஃப் க்ராப் இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது தான். பேடி, ரைஸு, மெய்ஸு, பல்சஸ், ஆயில் சீட், காட்டன், ஜோவார், பஜ்ரா, ராகி, டர், மூங், கிரவுண்ட்நட், சோயாபீன், சன்ஃப்ளவர், செசாமம், நிகர் சீட் இது எல்லாமே வந்து கேரிஃப் க்ராப்ஸில் வர்றது தான். ஓகேங்களா. இப்போது இந்த மார்க்கெட்டிங் சீசன் ஸ்டார்ட் ஆகுறது October 1, தென் எண்ட் ஆகிறது செப்டம்பர் 2026 எண்ட் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ திரும்ப சொல்கிறேன். இந்த கப்பாஸ் கிசான் அப்படின்ற மொபைல் ஆப் யார் லான்ச் பண்ணாங்கன்னா கிரிராஜ் சிங். இவர் வந்து டெக்ஸ்டைலோட யூனியன் மினிஸ்டர். ஓகேங்களா. ஸோ தென் வந்து இதை டெவலப் பண்ணவங்க காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே. இவங்களும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கீழே தான் வராங்க. இவங்களோட எய்ம் என்னென்னா காட்டன் ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட இது வந்து செல் பண்ணணும். அண்டர் எதுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஸ்கீமுக்கு கீழே. ஓகேங்களா. அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் காரிஃபோட மார்க்கெட்டிங் சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா October 1, 2025 ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 2026 முடியுது. கேரிஃப் க்ராப்ஸ் என்னென்ன க்ராப்ஸ்லாம் கவர் ஆகுதுன்ட்டு இங்கே இருக்க அந்த க்ராப்ஸ் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் இந்த நியூஸை. ஓகே. நெக்ஸ்ட்டு 5th ஒன்.
ஃபிஃப்த்து ஒன் பார்த்திங்கன்னா ஓகே சம்மார்த் இன்குபேஷன் ப்ரோக்ராம். சம்மார்த், இந்த ப்ரோக்ராமோட பேர் என்னென்னா சம்மார்த் இன்குபேஷன் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து லான்ச் பண்ணது யாருன்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலமெட்டிக்ஸ், இவங்க தான் லான்ச் பண்ணாங்க. ஓகே, ஸோ இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்ட்னர்ஷிப் யார் கூட சேர்ந்து இந்த போட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் ஆஃப் இந்தியா STPI, தென் வந்து டை டெல்லி NCR, இவங்க 2 பேரோட சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த சம்மார்த் இன்குபேஷன் ப்ரோக்ராம் இதை லான்ச் பண்ணது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலமெட்டிக்ஸ். கிளியர்? தென் ஆர்கனைஸ் வந்து யார் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டிப்பினா சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் ஆஃப் இந்தியா, இன்னொருத்தவங்க டை டெல்லி NCR. டை டெல்லி NCR, டை தான் த இந்துஸ் ஆண்டர்ப்ரனர். ஓகேங்களா? ஸோ டெல்லி NCR இவங்களோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியாஸ் பார்த்திங்கன்னா எதுலலாம் ஃபோக்கஸ் ஏரியா வச்சுருக்காங்கன்னா AI, அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கல், சைபர் செக்யூரிட்டி, லிஃபினா லைட் ஃபைடலிட்டி டெக்னாலஜி, பிளாக் செயின், இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து இந்த ஸ்டார்ட் அப் செலக்டட் ஃபார் சம்மார்த் கோஆர் டு ரிசீவ், அவங்க எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்க பர் ஸ்டார்ட் அப்புக்குன்னு பார்த்துக்கோங்க. அப் டு 5 lakh வரைக்கும் ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப் டு 5 lakh வரைக்கும் ரிசீவ் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் கிராண்ட்டாக. ஓகே, அதே மாதிரி ஆஃபீஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஃபார் 6 months அட் CDOT கேம்பஸ். எங்கே இருக்குன்னா டெல்லி, பெங்களூர். ஓகே, ஸோ இப்போது இதில் நான் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து சம்மர்த் இன்குபேஷன் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ணவங்க யார்? சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலமெட்டிக்ஸ். ஓகேங்களா? இது அவங்க யார் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு ஆர்கனைஸ் பண்ணாங்க? ஸ்டிப்பி சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் ஆஃப் இந்தியாவோடையும் ப்ளஸ் வந்து TIE த இண்டஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் டெல்லி NCR அவங்க கூட சேர்ந்து இதை லான்ச் பார்ட்னர்ஷிப் போட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியாஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கல், சைபர் செக்யூரிட்டி, லைஃபை டெக்னாலஜி, பிளாக் செயின், இதெல்லாமே அவங்களோட ஃபோக்கஸ் ஏரியாஸ். தென் இதில் வேறு என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா இதுக்கான அமௌண்ட் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்க பர் ஸ்டார்ட் அப்க்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. 5 lakh வரைக்கும் அப் டு வந்து இவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆஃபீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் 6 months ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து 6 monthsக்கு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மற்ற பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கல, அது ஜஸ்ட் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 6th நியூஸ். ஸோ ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த ஏர் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் 2025 ரிப்போர்ட் இது. ஓகேங்களா? ஸோ அந்த இது காணுமா, இங்கே எழுதிடுறேன். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் AQLI 2025 ரிப்போர்ட் இது. ஓகே, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 2025 ரிப்போர்ட்டு தான் இப்போ பார்க்க போகிறது. அதை வந்து ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எபிக் அப்படின்றவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. எபிக் எனர்ஜி பாலிசி இன்ஸ்டியூட் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ, இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்தியாவோட ஆவரேஜ் PM 2.5 2023 எவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்கன்னா 41. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்ட் பண்ண லிமிட் வந்து 5. ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட நேஷ்னல் லிமிட் வந்து 40. ஓகே, இதை மூணுமே பார்த்துக்கோங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவோட ஆவரேஜ் வந்து 41, இந்தியாவோட நேஷ்னல் லிமிட் 40, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட லிமிட் வந்து 5. ஓகே, ஸோ மோஸ்ட் பொல்யூட்டட் ரீஜியன்ஸ் எதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா நார்த்தன் பிளைன்ஸு. என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா டெல்லி, பீகார், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் எக்ஸட்ரா இருக்குது. அப்போ
நார்த் சைடு இருக்க எல்லாமே வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் ரீஜியன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இம்பேக்ட் வந்து இந்தியாவோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 3.5 இயர்ஸ், டெல்லியில் 8.2 இயர்ஸ். இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஸ்டாண்டர்ட் கம்பேரிசன் தான் இது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஆவரேஜ் 3.5, டெல்லிக்குன்னு சொல்லும் போது 8.2 சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 2025 ரிப்போர்ட்டு. ஓகேங்களா, ஸோ இதில் இந்த 3 ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் வந்து ரிலீஸ் பண்ணவங்க யாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எனர்ஜி பாலிசி இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ. ஓகே, ஸோ அவ்வளோதான் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் 7th நியூஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த CAA ரெஜிஸ்ட்ரேஷன் கட் ஆஃப் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, டில் டிசம்பர் 31, 2024 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து அதோட ப்ரீவியஸ் கட் ஆஃப் டேட் வந்து டிசம்பர் 31, 2014 இருந்துச்சு. அதை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2024 வரைக்கும் கட் ஆஃப் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க. 31st டிசம்பர் 2014 ரீப்ளேஸ் பண்ணுது. ஓகே, தென் இது எந்த ஆக்ட் கீழே வருதுன்றது இம்பார்ட்டன்ட். இம்மைக்ரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 2025 இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த ஆக்ட் கீழே நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் கண்ட்ரிஸ் என்னென்ன கண்ட்ரிஸ் கவர் ஆகுது, கண்ட்ரிஸ் ஆஃப் ஆரிஜின் பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான். மைனாரிட்டி ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ் என்னென்ன கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்து, சிக், புத்திஸ்ட், ஜெயின், பார்சிஸ், கிறிஸ்டியன்ஸ் இதெல்லாமே கவர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் என்ன பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த CAA ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, ஸோ CAA அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, அப்போ இதுக்கான ஃபுல் ஃபார்ம் இங்கே எழுதிடுறேன். ஆக்ட் எப்போனா 2019. ஓகே, ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கட் ஆஃப் தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். எதுக்கு கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இம்மைக்ரேஷன் அண்ட் ஃபாரினர் ஆக்ட் 2025. ஸோ நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்னவா இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து எந்த வருஷம்னு கேட்கலாம். அதே மாதிரி இது இப்போ எந்த டேட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா டிசம்பர் 31, 2024 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது டிசம்பர் 31, 2014 வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த கண்ட்ரிஸ் ஆஃப் ஆரிஜின், மைனாரிட்டி ரிலீஜியஸ் எதுலாம் கவர் ஆகுதுன்னு ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, தென் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ஆகஸ்ட் மந்த்து. ஓகேங்களா, ஸோ ஆகஸ்ட் மந்த்து ஃபஸ்ட் டைம் வந்து என்ன ஆயிருக்குன்னா UPI டிரான்சாக்ஷன் வந்து 20 பில்லியன் கிட்ட கிராஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை அனௌன்ஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா NPCA அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் டைம் ஆகஸ்ட் மந்தில் தான் UPI பில்லியன். இந்த கொஷின் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் வந்து கிராஸ் ஆகிருக்கு 20 பில்லியன் அப்படின்னா 2000 crore. ஓகே, ஸோ 2000 crore கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஆகஸ்ட் மந்த்து 2025 தான் வந்து இந்த டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கிராஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஆகஸ்ட் மந்த் டோட்டல் வேல்யூ ஆஃப் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா 24.85 lakh crore. ஸோ இதை க்ரோர்லேயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோட வேல்யூவாகவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பில்லியன் டிரான்சாக்ஷனாகவும் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளஸ். ஓகேவா, ஏன்னா எப்படி வேணாலும் நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்கலாம். பில்லியன் கேட்டாங்கன்னா 20 பில்லியன், வேல்யூவில் கேட்டாங்கன்னா 24.85 lakh crore. இயர் ஆன் இயர் எவ்வளோ க்ரோத் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் டு லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் கம்பேர் பண்ணும்போது வால்யூம் இந்த பில்லியன் வைஸ் பார்க்கும்போது 34% வந்து க்ரோத் அதிகமாகிருக்கு. வேல்யூவில் பார்க்கும்போது 21% கிட்ட க்ரோத் ஆகிருக்கு. ஸோ இதுதாங்க வேல்யூ, இதுதான் 21% கிட்ட க்ரோத் ஆகிருக்கு. இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து வால்யூம்.
இது வந்து 34% கிட்ட க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கொஷின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி டிரான்சாக்ஷன் கவுண்ட் பர் டே இன் ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா 645 மில்லியன். ஸோ இதுவுமே கேட்பாங்க. டெய்லி டிரான்சாக்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 80,177 crore பர் டேக்கு டெய்லி டிரான்சாக்ஷன் போயிருக்கு. ஓகே, ஸோ இதில் நான் ஹைலைட் பண்ணுற இது மட்டும் பார்த்துக்கோங்க. என்பிசிஐ அனௌன்ஸ் பண்ணாங்க, டிரான்சாக்ஷன் இது பார்த்துக்கோங்க. தென் வந்து இது இம்பார்ட்டண்ட் வேல்யூ இயர் ஆன் இயர் க்ரோத்து. ஓகேங்களா, ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்துக்கோங்க. டிரான்சாக்ஷன் கவுண்ட் வந்து 645 மில்லியன் பர் டே இன் ஆகஸ்ட். டெய்லி டிரான்சாக்ஷன் வந்து 80,177 crore பர் டே. ஸோ இதுலேருந்து எந்த கொஷின்ஸ் வேணாலும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து ஆவரேஜ் ஆகஸ்ட் மந்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து 20 பில்லியன் கிட்ட ஃபஸ்ட் டைம் கிராஸ் பண்ணியிருக்கு. ஓகே, அதனால் இது இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், பேங்க் ஆஃப் பரோடா இவங்க வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா பாப் டிஜி உதியம் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பாப் டிஜி உதியம் அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து போத் எக்ஸிஸ்டிங் அண்ட் நியூ மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைஸ் கஸ்டமர்ஸ் ஆஃப் த பேங்க். இவங்க 2 பேருக்குமே தான் வந்து இது இவங்களை டார்கெட்டாக வச்சு தான் வந்து இந்த பாப் டிஜி உதியம் பிளாட்ஃபார்ம் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் கொலாட்ரல் ஃப்ரீ லெண்டிங் ஸ்கீம். ஓகே, இதை எக்ஸ்க்ளூசிவாக யாருக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா எம்எஸ்சிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம், இந்த பாப் டிஜி உதியம் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் கொலாட்ரல் ஃப்ரீ லெண்டிங் ஸ்கீம். ஸோ எக்ஸாமில் நம்மளுக்கு இப்படி கூட கேட்டுருவாங்க, எந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லி டிஜிட்டல் கொலாட்ரல் ஃப்ரீ லெண்டிங் ஸ்கீம் கேட்டாங்கன்னா கூட நீங்கள் பாப் டிஜி உதியம் இதை லான்ச் பண்ணது பேங்க் ஆஃப் பரோடா. இது யாருக்காக பார்த்தீங்கன்னா மெயினாக மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்காக மெயினாக இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதில் லோன் ரேஞ்ச் பார்த்துக்கோங்க, 10 lakh to 50 lakh வரைக்கும் தராங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட். கொலாட்ரல் ஃப்ரீ டேக் லோன் ஃப்ரம் 10 lakh to 50 lakh. இதில் வந்து கேஷ் கிரெடிட் அண்ட் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் ரெண்டுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லோன் அமௌண்ட்டுன்றது இந்த பிளாட்ஃபார்ம் கீழே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 year பார்த்துக்கோங்க, 12 month கிட்ட. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி இந்த ஸ்கீம் கவரேஜ் கேரண்டி, இந்த கொலாட்ரல் ஃப்ரீ அஷூரன்ஸ் வந்து எந்த இதுவும் வந்து கவர் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க. பேக்டு பை கிரெடிட் கேரண்டி ஃபண்டு ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். இதுதான் வந்து கேரண்டி கவர் அண்டு நீட் ஃபார் செக்யூரிட்டி ஆர் கொலாட்ரல் வந்து இதை எலிமினேட் பண்ணுறதும் ப்ளஸ் வந்து அந்த கேரண்டி கவரை வந்து ப்ரொவைட் பண்ணுறதும் இவங்க தான். ஓகேங்களா, ஜஸ்ட் அதனால் அந்த நேம் மட்டும் பார்த்துக்கோங்க. 10 year 12 month லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொலாட்ரல் ஃப்ரீ 10 lakh to 50 lakh, கேஷ் கிரெடிட் அண்ட் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் நேம் என்னென்னா பிஓபி டிஜி உதியம் பிளாட்ஃபார்ம். இது வந்து ஃபுல்லி டிஜிட்டல் கொலாட்ரல் ஃப்ரீ லெண்டிங் சர்வீஸ் ஸ்கீம். மெயினாக எம்எஸ்சிக்காக மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்காக இது எடுத்துகிட்டு வந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமி நியூஸில் பார்த்தீங்கன்னா 48th ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஆஃப் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் இருக்காங்களா, இவங்க வந்து இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ஏஐ ப்ராடக்ட்ஸ் அண்ட் இன்னோவேஷன். அவங்க ஜியோவோட ஏஐ ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஜியோ பிசி, ஜியோ ஃப்ரேமு, ஜியோ லென்ஸ், ரியான்றது கூட வந்து ரிலையன்ஸோட ஒரு ஏஐ ப்ராடக்ட் தான். அதுக்கப்புறமா வந்து ஜியோ ஏஐ க்ளவுட் 2.0. இது எல்லாமே இப்போ அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஜியோ ஏஐ ப்ராடக்ட்ஸை. இந்த ப்ராடக்ட்ஸ் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இவங்க யார் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்கன்னா கூகுள் மீட்டாவோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. தென் ஜியோவோட விஷன் 2035 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் இவங்களோட நெட் கார்பன் ஜீரோ இது வந்து பார்த்திங்கன்னா 2035. நம்ம ஆல்ரெடி இந்த நெட் ஜீரோ கார்பன் வந்து எந்தெந்த இதுவும் டார்கெட் பார்த்துருப்போம். அதில் ஜியோ இது பார்த்திங்கன்னா 2035. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் இதில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அவங்களோட 48th ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஆஃப் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெடில் சம் ப்ராடக்ட்ஸ், அந்த ப்ராடக்ட்ஸ் ஏஐ ப்ராடக்ட்ஸ், இந்த பேர் ஹைலைட் பண்ணியிருக்க பேர் மட்டும் பார்த்துக்கோங்க.
பேர் பார்த்துக்கோங்க. இவங்க யார் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஜியோட விஷன் 2035 ப்ளஸ் நெட் கார்பன் ஜீரோ கம்பெனி வந்து 2035 அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நியூஸில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு. ஓகே, இன்னொரு நியூஸ் இருக்குது, இதை மறந்துட்டு பாருங்க. செகண்ட் நியூஸ். ஓகேங்களா. FIEO ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன், ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷனும் பிரிஸ்க் பி அப்படின்றவங்களோட ஒரு பிரிஸ்க்பின்றது இது ஒரு ஃபின்டெக் கம்பெனி. ஓகேங்களா. இது வந்து ஒரு ஃபின்டெக் கம்பெனி. இவங்க 2 பேரும் ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா செக்யூர் அண்ட் எஃபிஷியன்ட் கிராஸ் பார்டர் பேமெண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. எஃபிஷியன்ட் கிராஸ் பார்டர் பேமெண்ட்டு. ஓகே, ஸோ எஃபிஷியன்ட் கிராஸ் பார்டர் பேமெண்ட் அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. யார் 2 பேரும்னா FIEO ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் ப்ளஸ் பிரிஸ்க் பின்றவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எனேபிள் செக்யூர் அண்ட் எஃபிஷியன்ட் கிராஸ் பார்டர் பேமெண்ட் வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க 2 பேர் MOUs இது பண்ணாங்க. இதில் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டராக டிரான்சாக்ஷன் நடக்கும், பெட்டர் காம்ப்ளைன்ஸ் அண்ட் ஈஸியர் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்பாயின்மெண்ட்ஸ். இது வந்து இந்த அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமசுப்ரமணியன். ஓகேவா. ராமசுப்ரமணியன் காந்தி. இவர் என்ன டெசிக்னேஷனில் இருக்காருன்னா பார்ட் டைம் நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருக்கார். இவருடைய டென்யூரை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. யார் இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா RBI தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இவர் எந்த பேங்க்கோட நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்கோட நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன். இப்போ இவரோட டென்யூரை தான் வந்து 13th May 2027 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ முடியுது, பட் ஆனால் 2 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டும் ஒரு ரீஅப்பாயின்மெண்ட்டு தான். ஓகேங்களா. இது என்ன ரீஅப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் வந்து சுக்மல் சாந்த் ஜெயின். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தவங்களோட பேர் வந்து ராமசுப்ரமணியம் காந்தி. இப்போ பார்க்குறவங்களோட பேர் வந்து சுக்மல் சாந்த் கெயின். ஓகே. ஸோ எந்த ஆர்கனைசேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகாம் லிமிட்டெடுக்கு. இவர் என்ன டெசிக்னேஷனில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருக்கார். ஓகேங்களா. இப்போ இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நான் இங்கே ரீஅப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேனோ, சாரி, இது ரீஅப்பாயின்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா. வேறு ஒருத்தவங்கள ரீப்ளேஸ் பண்ணி தான் இவர் வராரு. யாரை ரீப்ளேஸ் பண்ணி வராருன்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் கார் அப்படின்றவங்கள ரீப்ளேஸ் பண்ணி வராரு. ஓகே. பிரதீப் கார் அப்படின்றவங்கள ரீப்ளேஸ் பண்ணி சுக்மல் சந்த் ஜெயின் வராங்க. எந்த போஸ்ட்டுக்குனா சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். எந்த ஆர்கனைசேஷனுக்குனா ரயில் விகாஸ் நிகாம் லிமிட்டெடுக்கு. அவ்வளோதான், சிம்பிள். ஃபஸ்ட்டு பார்த்தது தான் வந்து அவங்களே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்க்குறது ரீப்ளேஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. சுக்மல் பிரதீப் காரை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ RRI அப்படின்றவங்க யாருன்னா ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இவங்க பெங்களூர் பேஸ்டு. இவங்க தான் வந்து இந்த பிரதூஷ் அப்படின்றத வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. பிரதூஷ்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ப்ராபிங் ரியோனைசேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் யூஸிங் சிக்னல் ஃப்ரம் ஹைட்ரோஜன். இதுதான் இதுக்கான ஃபுல் ஃபார்ம். இதை டெவலப் பண்ணது ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இவங்க யார் கூட கொலாபரேட் பண்ணி இதை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இஸ்ரோவோட சேர்ந்து தான் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 21 சென்டிமீட்டர் ஹைட்ரோஜன் சிக்னல்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இயர்லியாகவே. அதே மாதிரி இது வந்து கண்ட்ரோலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்ட் கம்ப்யூட்டர் ப்ளஸ் லைக் ராஸ்பெரி PI. இது வந்து இதோட கண்ட்ரோலர் சிஸ்டமாக இருக்குது. ஸோ கண்ட்ரோலர் சிஸ்டம் கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் 21 சென்டிமீட்டர் ஹைட்ரோஜன் சிக்னல் டிடெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. யார் கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி இதை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரோவோட சேர்ந்து தான். யாருன்னா ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அதோட பேர் என்னென்னா பிரதூஷ் அப்படின்றது. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ 30th காமன் வெல்த் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு. ஓகேங்களா. இது வந்து 30th
ஓகே, இது வந்து ஒரு 25th சீனியர் எடிஷன் சொல்லியிருக்காங்க. எங்கே நடந்திருக்குன்னா குஜராத்தில் தான் நடந்திருக்கு. இதில் வந்து இந்தியன் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் இவங்க வந்து சப்போர்ட் ஃப்ரம் த ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் குஜராத், மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ், இவங்க தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இந்தியன் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன், ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் குஜராத் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் சப்போர்ட்டோட இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்தியாவோட மெடல் டேலி பார்த்துக்கோங்க. டோட்டலாக இந்தியா வந்து 40, கோல்டு 27, சில்வர் 10, பிரான்ஸ் வந்து 3. டாப் 5 கண்ட்ரிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்தியா தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் நிகரியா, தேர்டு நியூசிலாந்து, ஃபோர்த்து மலேசியா, ஃபிஃப்த்து சமோவா. ஓகேங்களா? ஸோ இந்த டாப் 5 கண்ட்ரிஸ் பார்த்துக்கோங்க. இந்தியா, நைகரியா, நியூசிலாந்து, மலேசியா, சமோவா. ஓகே, ஸோ இது 30th காமன்வெல்த் வெயிட் லிஃப்டிங் நம்ம குஜராத்தில் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆர்கனைசர்ஸ் பார்த்துக்கோங்க. இந்தியாவோட மெடல் டேலி, கோல்டு எவ்வளோ, சில்வர் எவ்வளோ, பிரான்ஸ் எவ்வளோ பார்த்துக்கோங்க. டாப் 5 கண்ட்ரிஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். ஆகஸ்ட் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீக்கில் கன்ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஓகேங்களா? ஸோ டெய்லி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஆகஸ்ட்டும் நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ.